இன்றைய அன்னதானம் இன்னைக்கு 7/8/2025 இன்றைய அன்னதானம் திருமதி அட்டலட்சுமி அம்மா அவங்களுடைய உடல்நலம் பூரண குணமடைய வேண்டி அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அட்டலட்சுமி அம்மாவுடைய உடல்நலம் பூரண குணமடையணும்னு அண்ணாமலையார் பாதத்தில் வேண்டிக்கிறாங்க. அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அவங்க குழந்தைங்க சார்பாக லக்ஷிதா மற்றும் ரியா அந்த குழந்தைங்க சார்பாக கொடுத்திருக்காங்க. லக்ஷிதா ரியா அவங்க 2 பேரும் அண்ணாமலையார் உண்ணாமலையார் அருளால பல்லாண்டு காலம் வாழணும். ஓம் நம சிவாய. வந்திருக்கிற சிவனடியார் சாதுக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சாப்பிடுங்க சாமி. ஓம் நம சிவாய. சாப்பாடு ஈக்குவலாக இருக்குங்க போகிறதில்ல. அப்படியா? சரி, போயிட்டு வாங்க. வாங்க உட்காருங்க சார். உள்ள உட்காருங்க. பாட்டிமா கொஞ்சம் இலையை எடுங்க, வேகமாக எடுங்க.
பாப்பா வா வாங்க போதுமாக்கா கேப்பல்ல நீ எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியல நாங்கள் குப்பை வாடுறோம் எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாருக்குமே சாப்பாடு இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல ஒரு நாள் கொடுக்க மாட்டேன் ரெண்டாவது நான் வருவே இல்லை கேட்கல இப்போ திருப்தியா சந்தோஷமா இருக்கு எல்லாம் நான் மட்டும் சாப்பிட பார்த்தேன் சரி எல்லாருமே சாப்பிட்றோம் அதனால தான் அப்படி ஏற்பாடு பண்ணிக்கிறேன் சரிக்கா வாக்கா இது ஃபங்க்ஷனில் தான் நான் பார்த்தேன் வெங்கடேஷ் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க ஆமாம் ஆமாம் சரி சாப்பிட்டாச்சா சந்தோஷமா நமச்சிவா நல்லா கவுண்ட் வாண்ணா சாப்பாடு நல்லா இருக்கா சந்தோஷமா நமச்சிவாய் சார் ஒரு பக்கம் இந்த பக்கம் இல்லையாடுங்க இந்த பக்கம் இல்லையாடுங்க நமச்சிவாய் நமச்சிவாய் சாப்பிட்டீங்க சாமி சந்தோஷம் சந்தோஷமா வாங்க ஐயா நமச்சிவாய் நமச்சிவாய் சரிங்க சரி சந்தோஷம் சந்தோஷமா நீங்கள் செய்கிறதே பெரிய விஷயம் நமச்சிவாய் 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 சந்தோஷம் சாமி ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுங்களா சந்தோஷம் தேங்க்யூ சார் காரணம் எனக்கு நான் ஊரில் இல்லை யாத்திரை போயிருந்தேன் சரிங்க சார் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் தான் வந்தேன் சரிங்க சரி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் மனம் நிறைவாக போகிறீங்களா சந்தோஷம் வாங்க வயிறு நிறைஞ்சு மனசாக நிறைஞ்சு போகிறேன் நமச்சிவாய் நமச்சிவாய் மனசு மட்டும் நிறைய விடாது வயிறும் நிறைய சந்தோஷம் சாமி வாங்க ரொம்ப ரசிச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் வாங்க வாங்க வரவங்களை உள்ள அப்படி உட்கார வை எல்லாமே நல்லா நல்லா இருக்கா சந்தோஷமா எல்லாம் நல்லா இருக்கு சந்தோஷம் இந்த பந்தி உட்கார வை சாமி உள்ள போய் உட்காருங்க போங்க மச்வாய் ஏற்கனவே எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போதே நல்லா இருக்கும் ஆனால் அதை விட திருப்தியாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது நானாக இவ்வளோ தான் சாப்பிடுவேன் ஆனால் இப்போ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றேன் எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப அண்ணாமலையாருடைய பாக்கியம் எங்களுக்கெல்லாம் நமச்சிவாய் நமச்சிவாய் மச்சிவாய் காசு வந்து அப்பாற்பட்ட விஷயம் காசு பெருசே கிடையாது காசு கொடுத்து சாப்பிட்ற வர்றாண்ட அவன் வந்து சாமியார் கிடையாது சாமியாராக இருக்கிறவ அடியாராக இருக்கிறவ நல்ல சாப்பாடு கிடைக்கணும் அதான் அண்ணாமலையார் நீடோடி வாழ வாழ்த்து ரொம்ப நன்றி அன்னதானம் பண்ணவங்களும் நல்லா இருக்கணும் சாப்பிட்டீங்களாம்மா நல்லா இருக்கும் சார் நல்லா அருமையாக இருக்கும் சரி சரி நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஐயா 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இலைய எடுத்துட்டேன் ஐயா 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஐயா சாமி இந்த பக்கம் மடிக்க கூடாது இந்த பக்கம் தான் மடிக்கணும் சரியா இத்தனை வருஷமா நீங்க கிளாங்கிறீங்க சாமியாக தான் அவர் தெரியும் விடு வயசான காலத்தில் வீட்டில் பிறகுனா பிரச்சனை வந்துடுறாங்க சாமியார் ருத்ராட்சம் போட்டால் தான் எங்கன்னா யாருன்னா தர்மம் கொடுக்குறாங்க பாவம் அவங்கள என்ன கூட சொல்லிட்டு சாப்பிட்டீங்களா நல்லா இருந்துச்சுங்களா சரி ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்ற மாதிரி சரிங்க
சரி சார் ரொம்ப நன்றி சார். சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? எனக்கு எப்பயும் சாம்பார் வேண்டாம், ஆ. ரசம் மோர் அவ்வளோதான், அது ஊற்றும் போது சொல்லுங்கள். அது மட்டும் தான். சரி ஊற்றும் போது சொல்லுங்கள். சரி. குன்னமுத்தூரில் ஒரு அம்மா வந்து டெய்லி 1000 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. ம் இந்த மாதிரி கிடையாது, வெறும் சாதம் சாம்பார் மட்டும்தான். அவங்க வீடு தேடி போய் கொடுப்பாங்க. ஏன்னா ஜம்மு இல்லை, நானும் போய் சாமியார் தேடி போய் தான் கொடுத்துட்டு இருந்தேன். பொதுமக்களுக்கு இல்லைன்னு சொல்லி அது நமக்கு கஷ்டமாயிடுச்சு. அதனால் இப்போ பொதுமக்களுக்கும் சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சாப்பாடு. இல்லை கரெக்டு தான். இது டெவலப் பண்ணலாம், ஒன்றும் பெரிய. சரிங்க. பட் சிறப்பு இன்னும் இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக சரி இருக்குது. சரி சரி சாமி, சாப்பிடுங்க. சந்தோஷம். நல்லா நிறையா ரொம்ப சந்தோஷம். சாப்பிடுங்க. 3 வேலையும் போடுற மாதிரி 3 வேலையும் நாங்கள் மூச்சு தங்க எங்களால் முடியல வருவார். சரி சரி. அதுக்கான ஏற்பாடு இதுவே சாமி இன்னைக்கு கூட சொல்கிறேன், இந்த ஒரு 3-4 நாளாக இருக்குதோ இல்லையோ போட்டுன்னு இருக்கும். நீ இது பண்ணு. சரிங்க சார். அது சரி. தானாக வரும். சரிங்க சார். சரிங்க. யாரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது சாமி வாங்க உட்காருங்க. அப்படி உட்காருங்க. எந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கம்மா. பாட்டியம்மா இலையாடு பாட்டியம்மா. அதனால் ம் நாம் செய்யக்கூடிய இப்போ நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து சாமி கிட்டத்தட்ட சாதாரணமாக ஒரு 600-700 பேர் வந்து சாப்பிட்றாரு. ஆமாம். இப்போ வண்டியில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது அது வேலை கம்மியாக தான் இருக்கும். இது அதை விட வேலை. இது அதிகமான வேலை. இத்தனை ஐட்டம் செய்யணும், இன்னும் 2 மணி நேரம் வேலை. இன்னும் இது அதை விட வேலை. வண்டியில் எடுத்துமே கொடுத்து ஒரு சாப்பாடு, ஒரு வெரைட்டி ரைஸு, ஒரு குழம்பு தான் போயிடும். இது சரியான வேலை. ஏன்னா சாம்பார், ரசம், மோர், காரக்குழம்பு, இதுதான் கூட்டு பொரியல், பாயாசம், வடை, இதுதான் அது சிறப்பாக இருக்கும். சரி சரி. ஏன்னா சாப்பிட நான் எத்தனை பேருக்கு இங்கே குப்பை வர்றவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ஒரு சாப்பாடு தான் தருவேன் அப்படி இப்படின்னு அவங்க இப்போ சொல்லிட்டு போகிறாங்க, சாமியா நீங்கள் ஒரு சாப்பாடு தருவேன்னு சொல்லுவேன், எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு நீயே எனக்கு வயிறார சாப்பாடு போடுற, எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்ட்டு போகிறேன். வாங்க நமச்சு. இல்லை, அது நான் வந்து 14 கிலோமீட்டர் எல்லாருக்கும் போய் கொடுக்கணுன்ட்டு போவேன். இன்றைக்கி நான் வந்து என்னென்னா அங்கங்கே எல்லா இடத்துலையும் ஆசிரம் இதுவாகி போச்சு, சாப்பாடு வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொன்று இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, அந்த ஹேண்டிகேப்லாம் இருக்காங்களே, கால் மோட்டுவாங்க, எப்படி கொடுப்பீங்கன்னு. இப்போ நம்ம அங்கே குளத்தாண்ட பூனசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுவோம்னா அவங்க ஆளுங்க அமுச்சு விட்ருவாரு, டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அமுச்சு விட்டாருன்னா சாமிக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு ரெகுலர் டெய்லியும் அந்த மாதிரி யார் நம்ம ஹேண்டிகேப் இருக்கிறாங்களோ அவங்க டிஃபன் பாக்ஸ் கொடுத்து எதனா சாமிகிட்ட கொடுத்து அமுச்சிடுவாங்க. நடந்து போகிற சாமிகிட்ட அப்படியே அவங்களுக்கு கொடுத்து விட்டுருவேன். ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாது, அங்கே போகாமல் இருக்காங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு போய் சேர்ந்துடும். ஆமாம். அவங்க ஆமாம் ஆமாம். கொரோனா யாருன்னா முடியலன்னா முடியாதவங்க நடக்கிறவங்க நடந்து வரட்டும், எவ்வளோ தூரம் நடக்கிறவங்க முடியாதவங்களுக்கு மட்டும் கொடுத்து அமுச்சிடுறது. இந்த 4 நாளாக கொடுத்துட்ருக்கோம், பூனசாமி கொடுத்துட்ருக்கோம். போயிடும். அதெல்லாம் கரெக்டாக யாருக்கு என்ன போகணுமோ நம்ம அண்ணாமலையார் எனக்கு என்ன செஞ்சுட்டு தான் இருக்காரு. சரி சரி. குறை இல்லாமல். சரி சார். அது எல்லா விஷயம் அது வரணும், மனம் இருந்தால் போதும். கண்டிப்பாக இந்த பூமியோட அமைப்பு. சரிங்க சார். சரிங்க. அண்ணாமலையாரோட பூமியில் ஒரு ஜீவன் கூட நான் பசியாக இருக்கேன்னு சொல்ல. வாங்க சார். வாங்க சார். அந்த மாதிரி ஒரு அற்புதமாக அவர் சாமி அந்த மாதிரி டீப்பன் எடுத்துகிட்டு வந்து யார் பூனசாமிக்கா அவர் டீப்பன் எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா ஹேண்டிகேப்புகளை எப்படி எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க அப்படின்வாங்க. எல்லாரும் கொடுத்து அமிச்சுருந்தாங்கிறோம். கண்டிப்பாக. ஆமாம். என்ன சொன்னார் சாப்பிட்டு என்ன சொன்னார்? டெய்லியும் வந்து வாங்கி போயிடுங்க. வாங்க கூட போட்டு வாங்கிக்கணும். வாங்க அங்கேருந்து கேட்டேன், அந்த மாதிரி கேட்டேன். சாமி நமச்சிவாய். வாங்க ஐயா சாப்பாடு கதை போட்டாங்க ஐயா. இல்லை ಶಿವಯ ಅಮೃತವೆಂದು ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣ
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल